வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். காரல் மார்க்ஸ் பிறந்த நாளையொட்டி சென்னை எக்மோர் கன்னிமரா நூலக வளாகத்தில் உள்ள அவரது சிலைக்கு விசிக தலைவர் திருமாவளவன், சிபிஐ செயலாளர் வீரபாண்டியன், சிபிஎம் செயலாளர் சண்முகம் உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தேர்தல் முடிவு திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் நோக்கத்தை நிறைவேற்றும் வகையில் அதிமுக பாஜக தலைமையிலான சங் பரிவார் அரசியலை வீழ்த்தியுள்ளது. அந்த வகையில் நாங்கள் முன்னெடுத்த முயற்சி மாபெரும் வெற்றி பெற்றதாக எண்ணி மகிழ்ச்சி அடைகிறோம். அதற்காக வாக்களித்த தமிழ் மக்கள் யாவருக்கும் எமது நன்றியை உரித்தாக்குகிறோம். வருகிற 7ஆம் தேதி சென்னை உள்ளிட்ட தமிழ்நாடு முழுவதும் உள்ள நகர்ப்புறங்களிலும் அனைத்து மாவட்டங்களிலும் இடதுசாரிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்துகிறோம். இந்திய ஒன்றிய அரசின் மக்கள் விரோத நிலைப்பாடுகளை கண்டித்து, குறிப்பாக கேஸ் சிலிண்டர் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி உயர்வை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டங்கள் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற உள்ளது. இடதுசாரிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் நீண்ட காலமாக நாங்கள் மதசார்பற்ற அரசியல் களத்தில் இணைந்தே பயணித்து வருகிறோம். எதிர்காலத்திலும் முக்கியமான அரசியல் முடிவுகளை இணைந்தே எடுப்போம். இது குறித்து இப்போது நீங்கள் எழுப்பிய கேள்வி குறித்து நாங்கள் இதுவரை எதுவும் சிந்திக்கவில்லை, முடிவெடுக்கவில்லை. இல்லை, அது உங்களுடைய யூகமான கேள்வி. அது யூகமான கேள்விக்கு யூகமாக பதில் சொல்ல முடியாது. சென்னை ஏர்போர்ட்டிற்கு தாய்லாந்திலிருந்து வரும் விமானத்தில் போதைப் பொருள் கடத்தி வருவதாக விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. ஏர்போர்ட்டில் அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் இருந்து சென்னை வந்த விமான பயணிகளை அதிகாரிகள் சோதனை செய்தனர். அதில் 26 வயது வாலிபர் டூரிஸ்ட் விசாவில் தாய்லாந்து சென்றுவிட்டு திரும்பினார். அவரை சந்தேகத்தின் பேரில் விசாரித்தனர். அவரது உடைமைகளை சோதனை செய்தபோது பதப்படுத்தப்பட்ட 868 கிராம் உயர் ரக கஞ்சாவை பதுக்கி கடத்தியது உறுதியானது. அதேபோல் தாய்லாந்திலிருந்து வந்த மற்றொரு விமானத்தில் 30 வயது வாலிபரின் சூட்கேஸை சோதனை செய்தபோது 900 கிராம் கஞ்சா கடத்தி வந்ததை கண்டுபிடித்தனர். இருவரையும் கைது செய்து 1 கிலோ 800 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். இவற்றின் சர்வதேச மதிப்பு 2 கோடி ரூபாய் இருக்கும் என சுங்க அதிகாரிகள் கூறினர். கரூர் பசுபதிபாளையத்தைச் சேர்ந்தவர் ராஜேந்திரன். தனியார் பஸ் உரிமையாளரான இவர் பல்வேறு வழித்தடங்களில் பஸ்களை இயக்கி வருகிறார். இவரிடம் உள்ள பழைய பஸ்ஸுக்கு வரியை குறைத்து போட கரூர் ஆர்டிஓ தர்மானந்தத்தை அணுகினார். அவர் வரி குறைப்பிற்கு 5000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். லஞ்சம் கொடுக்க விரும்பாத ராஜேந்திரன் கரூர் லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் கூறினார். லஞ்ச ஒழிப்பு ஏடிஎஸ்பி அம்ப்ரோஷ் தலைமையிலான போலீசார் ராஜேந்திரனிடம் ரசாயனம் தடவிய பணத்தை கொடுத்து அனுப்பினர். ஆர்டிஓ தர்மானந்தம் 5000 ரூபாயை ராஜேந்திரனிடம் லஞ்சமாக பெறும்போது கையும் களவுமாக போலீசார் பிடித்து கைது செய்தனர். கடந்த 8 மாதங்களுக்கு முன்னரே புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு மாற்றப்பட்ட நிலையில் அரசியல் செல்வாக்கால் தொடர்ந்து பணியாற்றி வந்த நிலையில் இன்று கைது செய்யப்பட்டார்.